ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரன்வா. இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வர்த்தக கண்காட்சிக்கு தான் வந்திருக்கிறேன். 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் முற்றவழி சந்தையில் இது நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா அம்மாவுக்கு ஒரு இன்விடேஷன் ஒன்று வந்திருக்கு. அம்மா எனக்கு தந்து விட்டோம். நான் அப்படியே இந்த சுற்றி காட்டு ஒன்று வந்துட்டு இங்கே 10 மணிக்கு தான் தொடங்கும். விடிய 10 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும். இது பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து வடிவாக செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச இன்விடேஷன். வழமையாக நாங்கள் ஒரு டிக்கெட் ஒன்று எடுப்போம் தானே, அதே மாதிரி இப்போ ஆஃபீஸில் இன்விடேஷன் ஒன்று கொடுக்குறது. அப்படியே எங்கள் அம்மாவுக்கு இது கிடைச்சது. அவள் இல்லை நீ போயிட்டு வா, என்ன டைம் வராதுன்னு போட்டு எனக்கு தந்து விட்டவா. என்னன்னு சொன்னா இந்த விடிய நாங்கள் வலிக்கிறேக்குள்ள கொஞ்சம் மழை தூவிக்கிற மாதிரி இருந்தது. நானும் தங்கச்சியும் பதினா இந்த கூடையை தூக்கி கொண்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தா வெயில் பப்புற பேண்டு பெல்ல காட்டி கொண்டிருக்கு. இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்மியில் நீங்கள் போய் வர இங்கே இந்த இவெண்ட்டுக்கு வர்றது கொஞ்சம் ஆஃபர் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் யாழ்ப்பாணம் வர்த்தக கண்காட்சி 2026. டிக்கெட் 200 ரூபா. பத்து மணிக்கு திறப்பாங்க. நாங்கள் ஒரு 9:30 அப்படியே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் 9:45. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டோரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இதில் போட்டிருக்கீங்கன்னா இவ்வளோ ஸ்டோல் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 282 ஸ்டோல் இருக்குது இதில். அதோட ஒரு மேப்பும் போட்டிருக்காங்க இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இதில் நின்று இவ்வளோ நேரத்தில் நாங்கள் பார்த்ததுக்கு வெளியிலேருந்து வர க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுல விட உள்ளே இருந்து வெளியில் வரவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. உள்ளே போனால் வெளியில் வரையலாது. அப்படித்தான் இப்போதைக்கு இருக்கு சட்டம். அதோட டக்கு இருக்கணும் கட்டாயம், இல்லாட்டி யார் வாரது ஒருன்னு தெரியாது. அதாவது இப்போ அங்கே உள்ள ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அந்த 10 மணி ஆகிட்டு அதோட கொஞ்சம் மழை குணமாகவும் கிடைக்குது. இதேக்குள்ள மழை வந்து இவ்வளோ படி கூட உணர்ந்தது வியோசனை. நீ வரைக்குள்ள சொல்லி கொண்டு இல்லை வந்து நீ கூட ஏன் இந்த வரைய கூட கேட்டு நீ இல்லை. இப்போ மழை பெஞ்சா அதுதான் காப்பாற்றும். உள்ள விட்டுட்டாங்க. இப்ப நேரம் பாத்தீங்கன்னா 10:21. 10 மணிக்கு விடுறனாங்க 10:20 ஆயிட்டு. பாட்டை போட்டு வச்சுக்கிறாங்க. அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை, காப்பிரைட்ஸ். இந்த எலக்ட்ரிக் பைக்குகள், காருகள், மற்றது டாட்டா டீமோண்ட இந்த ட்ரக் வகைகள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நான் யாழ்ப்பாணம் கொழும்பு போவோம் அந்த பஸ் ஒன்று நிற்குது டீமோல. யாராவது பஸ் வாங்க போறீங்கன்னா டீமோல வாங்கலாம். மற்ற கார்கள், வேனுகள் கணக்கு முதலாவது உள்ள வந்தோடனே இந்த வாகனங்கள்லாம் இருக்குது. அங்கால போய் பார்ப்போம் வேறு என்னெல்லாம் இருக்குங்க. மலிபன் ஒரு ஸ்டோல் போட்டிருக்காங்க பாருங்க. மலிபன் ஸ்டோருக்கு முன்னாடி பிவைடி இருக்கு. இன்னொரு பஸ்ஸும் இருக்கு பாருங்க. இது யூட்டோம், அது ஜோட்டோம். மலிபனுக்குள்ள போய் பாப்போம் என்ன இருக்குன்னு. பிறகு இல்லையா இப்ப இங்க திறந்துருக்காங்க அப்படியே. புதுசா வந்த டாடா கார் எல்லாம் இருக்கு. அதிகமான வாகனங்கள் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கா தான் வருது.
டாட்டாவும் எலக்ட்ரிக்ல விட்டுருக்காங்க. புது புது வாகனங்கள் இதுல எலக்ட்ரிக்கும் இருக்கு, நார்மலும் இருக்கு. இப்ப இதுல பஞ்ச் இருக்கு தானே, எலக்ட்ரிக்கு punch.ev என்று வச்சிருக்காங்க. இங்கால பாத்தீங்கன்னா மேக்ஸிஸ் சிக்கன் இருக்கு. அதுல இங்கேயே நீங்கள் சோசேஜஸ், சோசேஜ் பான், கட்லட் அப்படியான விஷயங்கள் வாங்கலாம். இதுல பாருங்க தண்டூரி சிக்கன் இருக்கு. மற்றது சிக்கன் சோசேஜ் ஒரு பீஸ் வந்து 100 ரூபா. இது தண்டூரி சிக்கன் பாதி, அதாவது 400 கிராம் 800 ரூபாய்க்கு. அப்படியே ஒவ்வொரு ஐட்டம் வித்தியாசமா இருக்கு. நீங்கள் வீட்டை வாங்குறனாலும் வாங்கலாம். லோக்கல் சேனல் கொண்டு இங்கால காஃபி கம்பெனி ஒன்று இருக்கு பாருங்க. புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. எனர்ஜி ட்ரிங்கா இது? தண்டர்போல்ட் ப்ளஸ். காஃபி ஒன்றும் இருக்கு, மற்ற எனர்ஜி ட்ரிங்க் ஒன்றும் இருக்கு. இது காஃபியானா எனர்ஜி ட்ரிங்க்? இது வந்து எனர்ஜி ட்ரிங்க் காஃபி இன்ஃபியூஸ் பண்ணிருக்கு. காஃபி இன்ஃபியூஸ் பண்ணிருக்கு. கஃபீன் எத்தனை மில்லிகிற? இதுல கெஃபைன் வந்து டபுள் கெஃபைன் தான் நான் சொல்லுவேன். டபுள் கெஃபைன் நார்மலா ஒரு ஷூ மிகுது, காஃபி மிகுது, காஃபில நேச்சுரல் கெஃபைன் இருக்குதானே, நேச்சுரல் கெஃபைன் இருக்கு, அப்ப டபுள் கெஃபைன். ரைட். சரி, நன்றி. கிஸ்ட் மற்ற ரைட் அப்படி எனர்ஜி ட்ரிங்க் சின்ன சின்ன ஸ்டால் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆயில் ஸ்டால் ஒன்று இருக்கு. தேங்காய் எண்ணெய், ஆர்பிடி, கோகனட் ஆயில். இதுல கேக் மாஜரின் மற்றது தேங்காய் எண்ணெய் அதில் இருக்கு. ஏன் அந்த ரெண்டு வித்தியாசமான கலர்ல இருக்கு? ஏன்னா ரெண்டு வித்தியாசமான கலர்ல இருக்கு. தேங்காயா? இது வெர்ஜின் வெர்ஜின் ஆயில், இது தேங்காய் நார்மல் தேங்காய் எண்ணெய். கேக்குதான் நாங்க பேசுறது? இப்படிதான். கோகோனட் ஆயில் வந்து 3 வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து நார்மல் கோகோனட் ஆயில், பியூர் கோகோனட் ஆயில். இது வெர்ஜின் கோகோனட் ஆயில். இது வந்து ஆர்பிடி கோகோனட் ஆயில். ஆர்பிடி கோகோனட் ஆயில் வந்து ரிஃபைன் பண்ண கோகோனட் ஆயில். ரிஃபைன் பண்ண மனம் ஒன்றும் இருக்கு, மனம் ஒன்றும் இல்லாத தேங்காய். மூணு டிஃபரெண்ட் தேங்கன்னா இது வந்து நார்மல் ஆர்பிடி கோகோனட் ஆயில் தான். எங்க நார்மல் கோகோனட் ஆயில் தான். ஆனா வந்து இது வந்து வேற பிராண்ட். இது குட் ஆயில் பிராண்ட், இது கோகோ ஃப்ரை பிராண்ட். இதை விட கொஞ்சம் பிரீமியம். ரெண்டு பிராண்ட் செய்றீங்க? ரெண்டு பிராண்ட், ரெண்டு இல்ல 3-4 பிராண்ட் இருக்கு எங்ககிட்ட. செஞ்சுரின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. செஞ்சுரி வந்து எங்கட பாம் மொழின்னு போறது. பாம் வந்து தெரிந்தானே, பாம் ட்ரீல இருந்து எடுப்பாங்க. அந்த எண்ணெய் கோகோ ஃப்ரை கோகோனட் ஆயில், அது கோகோனட் ஆயில். எல்லாம் கோகோனட் ஆயில் தான். எங்களோட மெயின் ப்ராடக்ட் வந்து கோகோனட் ஆயில் தான். ஓகே, தேங்க்ஸ் சார். இப்ப இதுல பாத்தீங்கன்னா விலை எல்லாமே போட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பைக் கடை உண்டு. இது எலக்ட்ரிக், ஆனா இது நார்மல் பழைய நுழம்பு மிக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் இருக்கு, ஆட்டோ மற்றும் டிராக்டர் அதெல்லாம். இப்போ புதுசா வந்து எலக்ட்ரிக் ஆட்டோவும் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப வர ஆட்டோலாம் அந்த 2 பக்கமும் கதவை வச்சுதான் இருக்கு புதுசா வர்றது. இப்ப ஆட்டோட விலை கிட்டத்தட்ட 23 லட்சம். அதோட இது எலக்ட்ரிக் ஆட்டோ. 1 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு 3 ரூபா தான் முடியும் போட்டிருக்கு. எலக்ட்ரிக் வந்தது கொஞ்சம் நல்லதான். ஏன்டா இப்ப எலக்ட்ரிக் ஆட்டோல 2-3 நேரம் போயிருக்கு, நல்லா ஸ்மூத்தா போகும், சத்தம் பெருசா இல்லாம நல்லா இருக்கு. எங்களை மஹிந்திரா அந்த கார் போட்டுருக்காங்க. கணக்க புது கார் வேற வெளிக்கிட்டுது.
மஹிந்திராவும் இந்த எலக்ட்ரிக் கார் விட்டுருக்காங்க. மஹிந்திரான்னா உண்மையாக அங்கேருந்து வார கொஞ்சம் கார்களில் கொஞ்சம் கனால நீடிக்கக்கூடிய அந்த முதல் பொலேரோ பார்த்துருக்குறேன். அது நல்ல ஸ்ட்ராங் அணிக்கும் கனாலத்து. இப்போ இது மஹிந்திரா ஸ்கோப்பியோ இருக்குது தானே, அது இந்த ட்ரக் வெர்ஷன் 1.5 கோடி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரும் போட்டிருக்கேன், விலையும் போட்டிருக்கேன். இப்போ இது 5 பேர் போகக்கூடியது, அதோட ட்ரக் மாதிரி. இது 2 பேர் போகக்கூடிய ட்ரக். இது வந்து 84 லட்சம். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல உதவியாக இருக்கும். அதே நேரம் இப்போ கனவேர் போயிடம் அப்படின்னு சொல்லிக்கலாம், அது நல்லா. இப்போ ஆட்டோ மாதிரி இருக்குது தானே லோடர், அதுவும் இருக்குது. 17,95,000. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் கடை, மற்றது ஹோட்டோ, அதில் எல்லாமே இந்தியாவில் இருக்குது. அதோட பியூரிஃபை வாட்டரும் இருக்குது. அதனால் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இப்போ நாங்கள் விடிய சாப்பிடல, இங்கேயே சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். லியோ ஐஸ்கிரீம். இது பார்த்தீங்கன்னா ஓட்டம் நல்ல ஐஸ்கிரீம் கடை வந்து சின்ன சின்ன கடை. எங்கட அல்வா மிக்சர் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பார்சல் சர்வீஸுக்கு ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. கணக்க சின்ன சின்ன ஸ்டால் இருக்குது. இப்போ நாங்கள் அல்ஃபா மிக்சர் ஸ்டோலுக்கு பக்கத்தில் தீபராமன் ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். இப்போ இந்த ஸ்டோரில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பார்சல் சர்வீஸ், மணி ட்ரான்ஸ்ஃபர், மற்றது ஏர் டிக்கெட்டிங் செஞ்சு வந்துருக்குன்னா வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே யாழ்ப்பாணத்தில் நெல்லியடியில் இருக்குது, கொழும்பில் வெள்ளவத்தையில் இருக்குது இந்த பிரான்ச். சொல்லுங்கண்ணா, இப்போ என்னென்ன செய்கிறீங்க? அப்போ நாங்கள் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் பார்சல் சர்வீஸ், மணி ட்ரான்ஸ்ஃபர், ஏர் டிக்கெட்டிங் செய்கிறோம். எங்களோட கம்பெனி வந்து 16 வருஷம் இருக்குது. எங்களோட கம்பெனி தொடங்கி 16 வருஷம். லண்டனில் 6 பிரான்ச்சஸ் இருக்குது, இந்தியாவில் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ இங்கே ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நெல்லியடியில் ஒரு பிரான்ச், மற்றது கொழும்புல ஒரு பிரான்ச் இருக்குது, வெள்ளவத்தையில் இருக்குது, 33rd லேனில் இருக்குது. ஸோ நாங்கள் மெயினாக செய்கிறது பார்சல் சர்வீஸ் வேர்ல்டு வைட். ஸோ எல்லா கண்ட்ரிகளுக்கும் பார்சல்ஸ் அனுப்பி கொடுக்கலாம், பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்து கொண்டு போகிறோம். என்ன மாதிரி ரேட் போகும்? இப்போ 1 கிலோவுக்கு இப்போ யூகேக்குன்னு சொன்னால் 1 கிலோவுக்கு 1295 ரூபா. 1295. கனடாக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2100 ரூபா. 2100 ரூபா. இப்போ இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது தானே, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கல வந்து அதில் அந்த டாக்ஸ் அப்படி எதுவும் வெட்டப்படுமா? இல்லை, டாக்ஸ் உண்டு. சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த ஃபீ ஒன்று சின்ன அமௌண்ட் உண்டு. அதை தவிர வேறு எந்த டாக்ஸும் கிடையாது. நீங்கள் இங்கே போடுற காசு அப்படியே அங்கே போய் கிடைக்கும். அங்கேருந்து லண்டன்லேருந்து காசு போட்டிங்கன்னா அதே காசு இங்கே வந்து அப்படியே கிடைக்கும். பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு சின்ன ஃபீ அவ்வளோதான். இது வந்து இப்போ மணி ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் ஆப் மூலமாக சரி, எங்கள்கிட்ட ஆப் இருக்குது. நீங்கள் இப்போ ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீபாராம் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால், ஸோ லைக் திஸ், இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் 4 மெத்தட் தான் இருக்குது. உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், ஸோ நார்மலாகவே அதே கைட் பண்ணுவங்களுக்கு என்னென்ன செய்யலாம்னு சொல்லி சிம்பிள். ஸோ சில டாக்குமெண்ட் கேட்கும், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் யூகேல வச்சு அங்கேருந்து செய்கிறதுக்கு. ஸோ அதை அப்லோட் பண்ணி போட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்களாகவே ஓவர் த ஃபோன்லேயே செஞ்சு கொள்ளலாம். யாரோட கண்டாக்டும் தேவையில்லை. இங்கேருந்து செய்கிறனால அந்த ஐடி ப்ரூஃப் எல்லாம் இப்போ இங்கேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் யூனியன் இருக்குது, அதான் செஞ்சு கொண்டிருக்கோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் இல்லை, லண்டனில் இருந்து தான் இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு செஞ்சு கொண்டிருக்கோம். இங்கேருந்து நாங்கள் அனுப்பலாதான், இல்லாட்டி இங்கேருந்து செய்கிறோம். வெஸ்டர்ன் யூனியன் ரியா மூலமாக செய்கிறோம். மணிகிராம் இந்த பார்த்தீங்கன்னா இதுகள் மூலமாக செய்கிறோம். இந்த இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஸ்டர்ன் யூனியன், மணிகிராம், ரியா இதன் மூலமாக நாங்கள் இங்கேருந்து நாங்கள் அனுப்பக்குள்ள ஆப்புக்குள்ளால தானே அனுப்புவோம். வெஸ்டர்ன் இந்த இதுக்குள்ளால போகும் மணி. ஓகே, நாங்கள் அனுப்பக்குள்ள பேமெண்ட் கேட்வே வந்து இதுக்குள்ளால நடக்கும். இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்த உடனே இங்கே அந்த சாப்பாடு ஐட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. அதில் அந்த மகேந்திரா காரண்ட இது கடிஞ்சு வர இங்கே ஐஸ்கிரீம் கடைகள் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த லியோ ஐஸ்கிரீம் அதிலெல்லாம் தாண்டி வர இந்த RR கஃபேக்கு நேர ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த
இப்போ நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை இங்கே கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். இப்போ ஆர்ஆர் கேஃபேன்னு ஒன்று இருக்குது. அதில் இப்போ தான் டீ போட்டுட்ருக்காங்க. நாங்கள் இங்கே நூடுல்ஸ் இது ஒன்று இருக்குது, கொத்து மீன், இதில் போய் சாப்பிடுவோம். ஆனால் ஒரு நூடுல்ஸ் 250 ரூபா கொடுத்துருக்காங்க. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பானிபூரி கடை ஒன்றும் இருக்குது. ஆகலை காணையில்னு இப்போ என்ன நூடுல்ஸ் சாப்பிடுவோமா இல்லாட்டி ஐஸ்கிரீம் குடிப்போமா? எது எது பசிக்கே இல்லையா? அப்போ சரி வா, அப்போ சுற்றி முடிக்கிட்டு திரும்ப சாப்பிட வருவோம். சரி நானும் அப்போ கடைசியாக சாப்பிடுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு ரீஜனல் சென்டர் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறது? ஓப்பன் யூனிவர்சிட்டி கோர்ஸ் வந்து இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாமா? இப்போ இந்த கோர்ஸுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். சரி, இப்போ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு ஏதாவது கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு போகலாம். இப்போ மெயினாக இதால் வரைகளை தெரியல, இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் இதுகள் இருக்குது பாருங்கள். அந்த நூலகம் அதுக்கெல்லாம் இருக்குது. சின்ன சின்ன ஸ்டோலுகள் இதுக்குள்ளேயும் போட்டிருக்குறாங்க. அது வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது, உள்ளே வந்தீங்கன்னா தெரியும். இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஸ்டோலும் இருக்குது. அதே மாதிரி இங்கே நூலகம் சம்மந்தம் ஏட்டுச்சுவடி எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்க. சொல்லுங்க, நான் இதில் என்னென்ன கோர்ஸுகள் இருக்குது, நாங்கள் என்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணலாம்? இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் வந்து இலங்கையில் இருக்கிற உயர்கல்வி அமைச்சு பிரிவின் கீழே இயங்குகிற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நெறிமுறைக்கு கட்டுப்பட்ட இலங்கையில் இருக்கிற ஒரு அரச பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துக்கும் இலங்கையில் மொத்தம் 17 பல்கலைக்கழகம் இருக்குது. மிச்சம் 16 பல்கலைக்கழகங்கள் யாழ்ப்பாணம், பேராதனை, கண்டி, களனி, கோவாவெல்ல, சேராஜரட்டை போன்ற மரபு பல்கலைக்கழகங்கள் எல்லாமே காப்போத சாதாரண தரத்தில் பயின்று சித்தியெய்து காப்போத உயரத்தில் கலை, வர்த்தகம், தொழில்நுட்பம், உயிரியல் மற்றும் கணிதத்துறையில் சித்தியடைந்து வெட்டுப்புள்ளி ஊடாக மாணவர்களை அனுமதித்து கல்வியை வழங்குகிற பல்கலைக்கழகங்கள். ஆனால் இவற்றுக்கெல்லாம் புறம்பாக திறந்த பல்கலைக்கழகம் பாடசாலை கல்வியை இடைவிலக்கிய மாணவர்கள் மற்றும் வெட்டுப்புள்ளியால் பல்கலைக்கழக அனுமதி மறுக்கப்பட்ட மாணவர்கள் எல்லோருமே கற்று உயர்கல்வி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தேசிய பல்கலைக்கழகம். இது முழுக்க அரச பல்கலைக்கழகங்களில் ஒன்று. இந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுகின்ற சான்றிதழ் கற்கனரி, உயர்தர சான்றிதழ் கற்கனரி, டிப்ளோமா கற்கனரி மற்றும் இளமானி கற்கனரி, முதுமானி கற்கனரி எல்லாமே முழுநேர கற்கனர்கள். நாங்கள் ஒருபோதும் திறந்த பல்கலைக்கழகம் பகுதி நேரமான கற்கனர்களை வழங்குவதில்லை. இது ஒரு முழுநேர கற்கனர்களைத்தான் நாங்கள் வழங்கி வருகிறோம். அதைவிட இது வெளிவாரி கற்கைகள் அல்ல, இது முழுக்க உள்வாரியான ஒரு மரவொளி பல்கலைக்கழகத்தில் மாணவன் உள்வாரியாக சென்று கற்கிற அதே கல்வி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு உள்வாரி கற்கனரியை கொண்ட ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துக்கும் மரவொளி பல்கலைக்கழகத்துக்கும் ஒரே ஒரு வேறுபாடு உண்டு. ஒன்று, நாங்கள் கற்பித்தல் செயல்முறையில் வழங்குகின்ற டெலிவரிங் மெத்தட் வந்து வேறுபாடுடையதாக இருக்கும். அதே நேரம் நாங்கள் ஏனைய பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் வெட்டுப்புள்ளி ஊடாக அனுமதிக்கிற போது அவர்களுக்கு இளமானி கற்கனர்களுக்கெல்லாம் இலவசமாக கற்கனரிகளை பயிலக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் திறந்த பல்கலைக்கழகத்துக்கு உங்களுடைய பல்கலைக்கழகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணத் தொகையை மாணவர் செலுத்தி கற்க வேண்டிய தேவை இருக்கும். திறந்த பல்கலைக்கழகம் மொத்தமாக 6 பீடங்களை உள்ளடக்கியது. கல்வி பீடம், எந்திரவியல் பீடம், இயற்கை விஞ்ஞானங்கள் பீடம், சுகாதார விஞ்ஞானங்கள் பீடம், முகாமைத்துவ பீடம் மற்றும் மானுடவியல் மற்றும் சமூக விஞ்ஞான பீடம் என்று 6 பீடங்களை உள்ளடக்கியதான கற்கனர்களை நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண பிராந்திய நிலையத்தில் வழங்கி வாரோம். யாழ்ப்பாண பிராந்திய நிலையத்தில் இது பிரவுன் வீதி கொக்குவில்ல டெக்னாலஜி தொழில்நுட்ப கல்லூரிக்கு அண்மையில் அருகில் உள்ள கட்டட தொகுதியில் இயங்கி வர்ற பல்கலைக்கழகம். இந்த யாழ்ப்பாண பிராந்திய நிலையத்துக்கு கீழே வவுனியா கற்க நிலையம்,
கிளிநொச்சி கற்க நிலையம், முல்லைத்தீவு கற்க நிலையம் மற்றும் மன்னார் கற்க நிலையங்கள் இயங்கி வருகின்றன. அந்த கற்க நிலையங்களிலும் சில விஞ்ஞான மற்றும் இந்திரவியல் கற்கனர்கள் தவிர்ந்த ஏனைய கற்கனர்களை அங்கு கற்று மாணவர்கள் வெளியேறக்கூடிய வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது. பிராந்திய நிலையம் என்ற ரீதியிலே யாழ்ப்பாண பிராந்திய நிலையம் ஏறத்தாழ 44 கற்கனர்களை எங்களுடைய பிராந்திய நிலையம் ஊடாக மாணவருக்கு வழங்குகிறது. இதில் மாணவர்கள் வந்து உண்மையிலே உயர்கல்வி வாய்ப்பை தொடர வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மாணவனுக்கு திறந்த பல்கலைக்கழகம் என்பது ஒரு வரப்பிரசாதம். ஏனென்றால் ஒரு அரச பல்கலைக்கழகத்தின் பட்ட சான்றிதழை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை திறந்த பல்கலைக்கழகம் தன்னகத்தை கொண்டிருப்பது ஒரு சிறந்த ஒரு வெளிப்பாடாகவே தோன்றுகிறது. இதை வடக்கிலே இருக்கிற எல்லா மாணவர்களும் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய அபிலாஷையாக இருக்கின்றது. நன்றி. இது என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு? இது வந்து கல்விப்பீடத்தினுடைய எல்லா கற்கனர்களையும் நாங்கள் இதில் இயக்குகிறோம். அதே நேரம் இது எந்திரவியல் துறை பீடத்தினுடைய கற்கனர்கள். நாங்கள் இந்த எந்திரவியல் பீடத்துக்கான விண்ணப்பங்களை இப்போது கோல் பண்ணி இருக்கிறோம். நாங்கள் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வரையும் அதனுடைய விண்ணப்ப காலமாக வைத்திருக்கிறோம். பிப்ரவரி 20 மட்டும் எங்களுடைய என்ஜினியரியல் கற்கனர்களுக்கு விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக எந்திரவியல் கற்கனர்களிலே குடிசார் எந்திரவியல் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக் போன்ற கற்கனர்களை மாணவர் பயிலோணும் என்றால் காப்போதா உயர்தரத்தில் கணித பிரிவில் 3 பாடங்களில் சித்தியடைந்தவர்களாக இருக்க வேண்டும். 3 பாடங்களில் சித்தியடைந்த ஒருவர் இந்த கற்கனரியை தொடர்ந்து கற்று ஒரு எந்திரவியல் விஞ்ஞானமானி பட்டம் ஒன்றை திறந்த பல்கலைக்கழகத்தில் பெறக்கூடியதான ஒரு வாய்ப்பு இருக்கும். மற்றது இதில் நாங்கள் சுகாதார விஞ்ஞான பீடத்தில் நாங்கள் நர்சிங் டிகிரியை நாங்கள் கொடுக்குறோம். இப்போதைக்கு நர்சிங் டிகிரி வந்து அரச தாதியர் பயிற்சி கல்லூரியில் பயின்று அவர்கள் டிப்ளோமா பட்டத்தை பெற்றவர்களுக்கு நாங்கள் அவருடைய முதல் 2 வருடத்தையும் விலக்களிப்பாக கொண்டு இறுதி 2 வருடங்களை கொண்ட பேச்சுலர் ஆஃப் நர்சிங் டிகிரியை நாங்கள் கொடுக்குறோம். அதே நேரம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் எம்எல்டி போன்ற கற்கனர்களை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அவர்கள் காப்போதா உயர்தரத்திலே கணித அல்ல உயிரிய பிரிவில் கற்று இரசாயனவியல் பாடத்துக்கு சி பெறுபவர்களை பெற்ற அனைத்து மாணவர்களும், சி பெறுபவரும் அதற்கு மேல் பெற்ற அனைத்து மாணவர்களும் இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி கற்கனருக்கு இணைந்து கொள்ளலாம். ஆனால் பேச்சுலர் ஆஃப் எம்எல்டி கோர்ஸ் கற்கனருக்கு அவர்கள் 3 பாடங்களில் காப்போதா உயர்தரத்திலே கணித அல்ல உயிரியல் பிரிவில் சித்தியடைந்திருந்தால் விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பினை கொண்டவர்களாக இருப்பார். இதை விட நாங்கள் பேச்சுலர் ஆஃப் சைக்காலஜி போன்ற கற்கனரையும் சுகாதார பீடத்தில் வழங்குகிற அதே நேரம் நாங்கள் எங்களுடைய மானிடவியல் மற்றும் சமூக விஞ்ஞானங்கள் பீடத்தினூடாக முக்கியமாக பல்வேறு கற்கனர்களை வழங்குகிறோம். அதில் ஒன்று பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் லைப்ரரி சயின்ஸ், எல்எல்பி, பிஏ சோஷியல் சயின்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ இன் தமிழ் லாங்குவேஜ் டீச்சிங் போன்ற கற்கனர்களை நாங்கள் இந்த இதுகளுக்குள்ளால் வழங்கி வரோம். நான் இங்கால லிங்கனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ டெக்னிக்ஸ் இருக்குதானே, இந்த ஆரோ பியூரிஃபையர் அதுகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த சாப்பாடு கடையில் கொஞ்சம் இந்த காலேஜ் மற்றது நதியாஸ் வச்சுருக்குறாங்க. அவங்க ஒரு கடை, அவங்கள லோயல்ட்டி கார்டு அதுகளை பற்றி ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கால இது பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்துக்கு தேவையான சாமான். மற்றது இந்த இது என்னன்னு சொல்கிறேன்னா இந்த பெரிய மரங்களை குட்டியாச்சு என்ன பேர் அடியாதுக்கு? ஹைப்ரிட் இல்லை, அதுக்கு ஒரு பேர் இருக்குது, பியில் தொடங்கும். அது எனக்கு மறந்துட்டேன். அப்போ அப்படியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இது ஆலமரத்துனா குட்டி. ஒரிஜினல், இது ஒரிஜினல் இல்லை பிளாஸ்டிக் ஒரிஜினல் நேச்சுரல். அது தொடத்தான் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குன்னு. ஆகா, அது ஆலமரம், இது ஆலமரம் போடுற குட்டி. இங்கால ஒரு ரீஜனல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்ற ஒரு சின்ன கடை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உடுப்பு கடை இருக்குது. வனிலா லங்கா ப்ரைவேட்னா அவங்களோட ஸ்பைஸ் அதெல்லாம் இருக்குங்க. அது அஞ்சனை ப்ராடக்ட் மற்றது
the stalls in our Central Province Council. ரீஜனல் Yeah. எக்கனாமி Central Province Council. சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் Council. Government. கவர்மெண்ட் இல்லையா We support to all the entrepreneurs. இப்போ இது வந்து கவர்மெண்டால் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட 3 கடைகள்லாம் இதில் இருக்குது. ரீஜனல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஸ்ரீலங்கான்னா அவங்கள்ட்ட இதுக்குள்ளே தான் இது வருது. அதில் பார்த்தீங்கன்னா உடுப்பு இருக்குது, மற்ற இந்த ஸ்பைசஸ் அதுகள் இருக்குது, ஜாம் அதுகள் இருக்குது, மற்ற இந்த கித்துள் பானிகள், கித்துள் யோகர்ட் அதுகள் எல்லாம் இருக்குது, பிஸ்கெட் அதுகள் இருக்குது. இதை பாருங்க என்ன கித்துள்ள என்னெல்லாம் இருக்குன்ட்டு இதில் போட்டிருக்கு. கித்துள்ளையே கணக்க சாமான் இருக்கு. இது கவர்மெண்ட், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட். ஸ்வீட் டொடி வந்து கித்துள் டொடி மாதிரியும் கித்துள் கல்லு மாதிரியும் கொண்டு இருக்கு. திஸ் ஒன் நாட் ஆல்கோஹால். நோ ஆல்கோஹால். பதனி Alcohol free. Energy drink. எனர்ஜி ட்ரிங்க். Chocolate. டார்க் சாக்லேட். Karapatti. கித்துள் பானி. Kitul Mao. கித்துள் மா புதுசா இருக்கு. Kitul cookies. Yogurt. Kitul peanut cookies. Kitul sesame cookies. Kitul milk cookies. Kitul millet kurham cookies. கித்துள்ளையே கணக்கு ஐட்டம் இருக்கு பாருங்க. கித்துள் யோகட்டும் இருக்கு. தேங்க்யூ. இப்போ இங்கே வந்தீங்கன்னா இந்த லிங்கத்துக்கு பக்கத்தால் இந்த ஒரு சின்ன இது போகுது. முதலாவது காலிட்ஸும் இந்த இந்த பியூரிஃபையர் அந்த இதோட தொடங்குது. உள்ளே வந்தீங்கன்னா இந்த கடைகள் இருக்கு. தோட்டக்காரன் என்று இன்னொரு பிராண்ட் உண்டு பாருங்க. இயற்கை விவசாயத்தின் புதிய பரிணாமம். நெய், மற்றது பழங்கள், மில்க் ஜூஸ், யோகட், இதெல்லாம் யோகட் ஐட்டம் இருக்குது. மில்க் இந்த ஜூஸ் வந்து பழங்களோட ஜூஸ் அதெல்லாம் இருக்குது. மற்ற இந்த மா ஐட்டங்கள், சரக்குத்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் அப்படியான விஷயங்களும் இருக்குது. நவா ஃபுட்ஸ் வந்து இப்போ இது எல்லாமே வந்து இங்கே தயாரிக்கப்படுற பொருட்கள். 2-3 இப்போ ஒரு ஸ்டோலுக்குள்ள வந்து 2-3 கடை இருக்குது. உமன் ரைஸ் அப் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. மதிநிலை மகளிர் திட்டம். இதுலேயும் இந்த ஆரோக்கியமான மாக்கள், நெய் அப்படியான விஷயம், மற்ற தேன் அப்படியான விஷயங்கள் எல்லாம் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம். மற்ற பினாட் இருக்குது. முழுக்க உள்ளூர் உற்பத்தி. இழுப்பெண்ணையும் இருக்கு. நிறைய சாமான் இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா வடிவா பார்த்து எடுக்கலாம். நீங்கள் நாங்கள் வீட்டை செய்கிற சாமான் மாதிரி எடுக்கணும்னா இதழுக்குள்ள வந்தால் தான் எடுக்கலாம். இங்கே அதில் தளபாடங்கள் சேல் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில ஸ்டோல் வந்து சேரையில்லை. விடிய 10 மணிக்கு தொடங்கினது இன்னும் வாக்கள் வந்து முடியலை. இதில் இங்கே இந்த சித்தாலைப்பு மாதிரி அந்த ஜீவவாத தைலம் அவங்களோட கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் இதுக்குள்ளவோ அமெரிக்கன் தண்ணி போத்தல் வந்துருக்கு. இங்காலேயும் கொஞ்சம் சாப்பாடு ஐட்டம் மேகி இந்த வந்திருக்கு. அங்கால லசானியா கொத்து வந்து இன்னொரு கடை போட்டிருக்காங்க பாருங்க. இதில் இந்த பாஸ்தா ஐட்டம், நூடுல்ஸ் ஐட்டம் கொண்டு வந்து விற்கிறாங்க. அதோட ரைஸ் அண்ட் கறியும் இருக்குது.
கிராண்ட் ஷேப் ஷோர்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. அங்கால ருகுனு கொத்தனி இன்னொரு கொத்து கடை ஓடுறாங்க பாருங்க. டேவிட் பீரிஸ் மோட்டர்ஸ்கிட்ட இந்த மோட்டர் பைக் மற்ற டயர் அப்படியான விஷயங்கள் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு புத்தக கடை இருக்குது. வாங்க இதை ஒரு பார்த்துட்டு அங்கே போகும். இப்போ புது பைக் எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்க பாருங்க. பல்சர் N160 அதோட பல்சர் NS 200 இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. NS 400 இருக்கு பாருங்க. அதே மாதிரி NS 125 NS 400 வித்தியாசமாக வடிவாக கிட்டத்தட்ட 200 மாதிரி தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் பெருசு நல்ல வடிவாக இருக்கு. அதில் NS 200 பாருங்க. அந்த டேங்கில் கொஞ்சம் நல்ல லுக்கான ஒரு வெர்ஷன் தான் இந்த NS 400. இன்னும் கொஞ்சம் புது பைக் கொஞ்சம் லான்ச் பண்ணுறாங்க போல இருக்கு. நாங்கள் எல்லாம் மூடி வச்சிருக்கீங்க. இதில் இந்த BYD மாதிரி பீஜிங் ஒரு கார் இருக்குது. இப்போ கணக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் கணக்கை வந்துட்டு இல்லை வேறு அந்த ஹெவல் ஒன்று இருக்குது. அப்படி கன சாமான் வந்துருக்கு. இங்கெல்லாம் தவகர நிற்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடை ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சமையல் ஐட்டம் அந்த பேக்கரி அதுக்கு பாவிக்கிற அவன் அதில் வச்சுக்கிறாங்க. அந்த கமர்ஷியல் கிச்சன் அண்ட் பேக்கரி ஐட்டம். இப்போ நீங்கள் பேக்கரி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து வாங்கலாம். இங்கே ஆல் யூர் ஃபேவரட்ஸ் அண்ட் 200 அந்த மில்க் ஷேக் எல்லாம் 200 ரூபாய்க்குள்ளேன்னு தான் போட்டிருக்கு. இது ஒரு ட்ரை பண்ணுவோம். இப்போ கடைசியாக வீடியோ எடுத்துகிட்டு அது பிறகு கடைசியாக வந்து சாப்பிடுவோம். இப்போ அந்த இதோண்டு இருக்குன்னு சொன்னாங்க புக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. அங்கே போகும். அதோட இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு யாழ் கிச்சன் வெளியில் அந்த பெரிய பைக்குகள் அந்த வெளிநாடுகளில் ஓடுவாங்க பைக்கர்ஸ். அந்த அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா அந்த அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக நிற்கிறார். அந்த மாதிரி உள்ளுக்கு ஊர்வலமாக வந்தவங்க அது அந்த பைக் எல்லாமே இல்லை வாசல் நிப்பாட்டி வச்சிருக்கேன் பாருங்க. நல்லா இருக்குல்ல. கோல்டியண்டி வாங்கின அந்த மீட் போல்ஸ் மற்ற சீஸ் போல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் பர்கர் அதுகள் எல்லாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கோல்டி மாதிரியே இன்னொரு பிராண்ட் தான் கிரசன். இவங்க டைம் நீங்கள் இந்த ரோல்ஸ் அப்படியான ஐட்டங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஹாட் டாக் அப்படியான விஷயங்கள் தான் இவங்க டைம் இருக்குது. நீங்கள் ஃப்ரோசன் ஐட்டம் இவங்ககிட்ட இருக்கும். அதை வேண்டி நீங்கள் வீட்டில் பொறிக்கும் சாப்பிட்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா SOS சில்ட்ரன்ஸ் வில்லேஜஸ் அவங்க வந்து இந்த கைவினை பொருட்கள் புத்தகங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இது என்ன மாதிரி ஒரு ஸ்டோலக்கா? இல்லை இல்லை நான் இங்கே புக் அதில் பார்த்துருக்கேன். ஓகே. இப்போ இங்கே வந்து நாங்கள் புக் டொனேட் பண்ணலாம். எடுக்கலாம். உங்களால் முடிஞ்சதை வந்து டொனேஷன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகே. இல்லை கணக்கு அந்த பழைய புத்தகங்கள் அப்படியே இருக்குங்க. ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முந்தின இந்த தெனாலிராமன் மற்றது பரமாத்த குரு அந்த கதைகள் எல்லாம் இருக்குது. இப்போ இதில் வாங்கி போட்டு நீங்கள் டொனேஷன் பாக்ஸில் டொனேட் பண்ணிட்டு போகலாம். முந்தின புத்தகங்கள் கொஞ்சம் எங்கிட்ட பழைய காலத்து புத்தகங்கள் இந்த முட்டாள் ஜோக்ஸ் முட்டாள் மேதாவி கதைகள் அப்படின்னா அந்த ஜோக் புத்தகங்கள் அப்படியான விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த கோயில் சம்மந்தமான புத்தகங்கள் மற்ற இந்த கைவினை பொருட்கள் இப்படியான விஷயங்களும் நீங்கள் இங்கே வாங்கலாம். இந்த ரெசின் ஆர்ட் இருக்குது பாருங்கள். மற்ற குட்டி குட்டி ஜுவல்லரி ஒரு கீடெக் அப்படியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்து. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பைக் வச்சிருக்கீங்கன்னா இது நாங்கள் எடுத்து ஓடி பார்க்கலாம். வாங்க இப்போ எலக்ட்ரிக் பைக் தான் இதெல்லாம். AIMAன்னு சொல்லி குளோபல் லீடிங் எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன மாதிரி இப்போ நாங்கள் ஓடி பார்த்து வாங்கலாம். இப்போ இதில் விலையல் போட்டிருக்கு பாருங்க. சாரி விலையல் இல்லை, இதோட ஸ்பெக்ஸ் எல்லாத்துலேயும் போட்டிருக்கு. இல்லை நாங்கள் கேட்டறிஞ்சு கொள்ளலாம்.
இது வயசு போனாக்களுக்கும் உண்மையாக நல்ல சாமான். இப்போ இதெல்லாம் விலை என்ன மாதிரி அக்கா? ப்ரைஸ் அதில் போட்டு இதில் இதில் பைக்கில் போட்டிருக்கு என்ன இதெல்லாம் 3 லட்சம் தான், 4 லட்சத்துக்குள்ள. இதுன்ற விலை பார்த்தீங்கன்னா 5,24,000. எவ்வளோ ஒரு விலைக்கு வாங்க நாங்கள் ஓடி பார்ப்போம். கேட்டுட்டு ஓடி பார்க்கலாமா அண்ணா? ஒரு எதோ ஓடும் அவர் கேட்டே ஓட மாட்டேன். அவருக்கு பைக் தான் கொஞ்சம் பிரச்சனை. இல்லை நீங்கள் எது ஓடிப்பாங்க, இது வந்து ஓவர் ஸ்பீடுக்கு இருக்கு. இது ஓடிப்பாங்க. நான் இது வந்து கேட்டுருங்க ஓகே. இது வந்து டாப் ஸ்பீட் போகிறது 70 போகும். 70 போகும். இதில் நீங்கள் எது ஓடிப்பாங்க உங்களுக்கு அதை ஓடி பார்க்கலாம். ஹெல்மெட் ஓடிங்க. கேமராமேன் சரி ஹெல்மெட்டு. ஆனால் இதையும் நீ தான் பிடிக்கணும். நேரப்படி இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கு கியரில். ஓகே. இது வந்து கியர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன். நீங்கள் ஓடி போன வரையில் இப்போ 2வது கியரில் இது வந்து கம்ஃபர்ட்னு சொல்கிறேன். ஓகே. 1வது கியர் வந்து எக்கோன்னு சொல்கிறேன். 3வது வந்து ஸ்போர்ட்ஸ் மோட். ஸ்போர்ட்ஸ் மோட்டில் ஓடுன ஸ்பீடாக போகும். நீங்கள் இந்த மூட் சேஞ்ச் பண்ணுற நேரம் உங்களுக்கு ஓடி போகிற நேரம் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து இப்போ 2 தள்ளுறலாம் கஷ்டம் தானே பின்னிக்கலாம். அதுக்கு நீங்கள் சும்மா பிடிச்சிட்டு இந்த பட்டனை மாற்றிட்டு எக்ஸைட்டர் பண்ணிங்கன்னா பைக் பின்னி போகும். அதுக்கு பின்னி போகும். இல்லை இதை மாற்றி பிடிங்க. இப்போ ரேஸ் பண்ணுங்க. அமர்த்தி பிடிச்சிருக்கணும். பிடிச்சி சும்மா சின்ன மூவ்மெண்ட் கிடைக்கும் தள்ளுறதுக்கு. எப்படி சொல்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹில் கண்ட்ரோல், மலையேறத்தில் ஏற்றங்களில் ஏறி இறங்குற நேரத்தில் பிரேக் விட்டோம்னா போயிருந்தானே இதில் ஹில் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. சிஸ்டம் எல்லாம் பண்ணினோம்னு சொன்னால் இப்போ வழுக்காம நிற்கும். அதாவது ட்ரெக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு. ட்ரெக்ஷன் கண்ட்ரோல்னா நீங்கள் இதில் ஆப்ஷன் இருக்கு சொல்லி சொல்லலாம். ஓகே. ஓடி பார்க்குறேன்டா ஃபுல்லாக எங்கே நான் ஓடி பார்க்கலாம் பிரச்சனை இல்லை. ஓடி பாருங்க, நம்மள ஓடி பாருங்க. அது நிற்கல. இது கேமராமேன் பிரச்சனை. பிரேக்கை பிடிச்சி விட்டீங்கன்னா நல்லா தான் போகுது. இதே என்ன விலை போகுதுன்னா 5,24,000. இப்போ டிஸ்கவுண்ட் போகுது. அதுவா டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் 5,24,900. நல்லா இருக்கு. இது ஒரு சார்ஜ் போட்டால் எவ்வளோ தூரம் போகும்? இது 150 கிலோமீட்டர் போகும். பரவாயில்ல. இப்போ இதுக்கு வந்து இன்னொரு பேட்டரி தருவீங்களா? இல்லை எக்ஸ்ட்ரா பேட்டரி இல்லை. சார்ஜ் போகுது. நீங்கள் இப்போ அவ்வளோ ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் கார்டு எஸ்ஓசி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு கார்டு. அதில் நீங்கள் இப்போ 54% இருக்கு. 54 இப்போ சார்ஜர்னா இப்போ இதுக்கு வாரண்டி எவ்வளோ காலம்? பேட்டரி வந்து 1.5 வருஷம். மோட்டருக்கு 2 வருஷம், பைக்குக்கு 1.5 வருஷம். 3 வருஷம். பொடிக்கு பேட்டரி 1.5 வருஷம். தனித்தனியாக அப்படி உங்களுக்கு வாரண்டி இஷ்யூ பேட்டரி உங்களுக்கு ஒரு பேட்டரி விட உங்களுக்கு சார்ஜ் பிரச்சனை பேட்டரி பேக் கேபிளாக மாற்றி கொடுக்குறோம். பேட்டரி பேக் ஃபுல்லாக மாற்றி தருவோம். ஃபுல்லாக மாற்றி ஓகே. அவங்களுக்கு ஒன் டேல ரைட். தேங்க்ஸ் சார். இல்லை நாங்கள் ஸ்டாண்ட் போர்டுல எல்லாமே சத்தம் வருது. மற்ற இதில் நீங்கள் ஒன் பண்ண இப்போ லைட் இல்லாத தெரியாது. ஒரு ஷேடோ ஒன்று விடும். ஐமான் கீழே பைக்கு கீழே ஒரு ஷேடோ விடும். மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க சில ஆகல அப்படி. நல்லா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணா. இப்போ இதில் பார்த்துருப்பீங்க நிறைய வாரண்டி வருது. பொடிக்கு 3 வருஷம், பேட்டரிக்கு 1.5 வருஷம். அதே மாதிரி இப்போ மற்ற 2 வருஷம் என்னதுக்குண்ணா வாரண்டி? மோட்டருக்கு. ரைட்டு. மோட்டருக்கு 2 வருஷம் வாரண்டி வருது. பேட்டரி எதுவும் இஷ்யூ வந்தாலும் அவங்க கொண்டு போனால் பேட்டரி பேக்கே மாற்றி தருவாங்க. அதில் உங்களுக்கு இப்போ பேட்டரி இப்போ 2 வருஷம் பாவிச்சிட்டீங்க வந்து பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னால் எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டா ஷேர் பண்ணணும். பைக் இதை பற்றி எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிவிட்டு நம்ம எங்கள் மூலமாக ஒரு கஸ்டமர் இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து எடுத்தாலும் எங்களுக்கு பேட்டரி வந்து 1 லட்சம் ரூபான்னு சொன்னால் நாங்கள் அதில் 50% கழிச்சு உங்களுக்கு தருவோம். ரெஃபரல் சிஸ்டம். ரெஃபரல் சிஸ்டத்தில் இப்போ நாங்கள் ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணால் பேட்டரி பழுதாகிட்டுன்னா அதாவது 1.5 வருஷம் தாண்டினா அப்படி
வாரண்டி பீரியட் முடிஞ்சு ஒரு வாரது இப்போ 1 லட்சம் ரூபாங்க 50,000 தரும். ரைட் சரி அண்ணா தேங்க்ஸ். இந்த டீலிங் நல்லா இருக்கு. எப்படி போ அங்கால அந்த பூங்காண்டு இருக்கேண்ணே. சரி நாங்கள் இதுக்குள்ளார போய் சுற்றுவோம். அங்கால இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்கோ அதிலெல்லாம் நிற்கிது. டொயோட்டா லங்கா அங்காலேயும் ஒரு டொயோட்டா இருக்குது, இங்காலேயும் ஒரு டொயோட்டா ஸ்டோலன் இருக்குது. ஆனால் அது காருக்கு இது இந்த இப்போ உங்களை பிஸ்னஸ் இருக்குது, ட்ரக் மற்றது இந்த ஃபோக் லிஃப்ட் அதெல்லாம் பண்ணணும்னா அது சம்மந்தமாக இங்கால இருக்குது. இதில் எஸ்லோனுக்கு ஒரு இது ஒன்று செஞ்சுருக்காங்க பாருங்க, உள்ள போய் பார்ப்போம். நல்ல வடிவாக செஞ்சுருக்கு நம்ம இது. இப்போ எஸ்லோன் பைப் அதில் மற்ற எஸ்லோன் ப்ராடக்ட் எல்லாமே இங்கே இருக்குது. இவங்களோட பைப் மட்டும் இல்லாமல் இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான நாங்கள் பைப் தானே அந்த ஸ்ப்ரேயர் அப்படியான விஷயங்களும் இருக்குது. இங்கால கெவில்டன்ல இருக்குது. அவன் அந்த வாட்டர் ப்ரூஃப்ன்றதை காட்டுறதுக்கு தண்ணிக்குள்ளேயே போட, இப்போ மழை வந்தால் எல்லாம் பழுதாகாதுன்ற ஒரு இது நீங்கள் இதுலேயே வந்து பார்த்து கொள்ளலாம். மற்ற என்ன மிஷின் ஐட்டங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இங்கே அதிகமாக இப்போ வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா வாகனங்கள்லாம் இங்கே விவசாயத்துக்கு தேவையான இந்த மோவர் அதுகள் மற்ற இந்த ட்ரக்குகள் வேறு இந்த டிராக்டர் ஐட்டங்கள் அப்படியே எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம். சோ மிஷின் அப்படி இதில் பாருங்க பெரிய ட்ரக்குகள் மற்றது இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரிக் கார்கள் இருக்கு. ஸ்நாக் ஐட்டங்களும் ஒரு சில கடைகள் இங்கே இருக்கு. டீப்பல் என்று சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கு பாருங்க, எலக்ட்ரிக் கார். இதில் ஹயஸ் மாதிரி ஒரு வேனும் இருக்கு. இப்போ இது எலக்ட்ரிக்கா இல்லையான்றதுதான் தெரியல. பாருங்க ஹயஸ் மாதிரியே இருக்கு. இப்போ இதிலெல்லாம் எலக்ட்ரிக் கார் கணக்கை வந்துட்டு இப்போ உள்ள வந்ததுக்குள்ளேயே உங்களுக்கு கணக்க கார் காட்டிட்டேன்னா அண்ணா அண்ணா எக்ஸ்கியூஸ் மீ, அது எலக்ட்ரிக்கா? சாரி நீங்கள் தானா? இட்ஸ் ஓகே. அது வந்து எலக்ட்ரிக்கா? அந்த வேன் இல்லை, இந்த கார்லேயே இது 3 எலக்ட்ரிக். 3 எலக்ட்ரிக். அது பார்க்குறதுக்கு அந்த ஹயஸ் மாதிரியே இருக்குல்ல? இல்லை, அது வந்து ஃபோட்டோன், ஹையஸ்ட் லுக் ஃபோட்டோன். எல்லாம் வந்து தான் செனவுக்கு கொழும்பு பம்பலப்பட்டியில் இருக்கு. சரி ஓகே ஓகே. தங்கச்சியை கூட்டிட்டு வந்தேன். எங்கேயோ இடையில சிப்ஸை பார்த்துட்டால் அங்கே போய் நின்றுட்டால் வாங்க அங்கே என்ன இருக்குன்னு நாங்களும் போய் பார்ப்போம். தெரிய இப்படி விட்டப்பட்டி இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் இருக்கு. நாமளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன ஃப்ளேவர் அக்கா இது? டொமேட்டோ. நல்லா இருக்குல்ல? மேக்னான். சரி வா அங்கால போகணும்.
வா வா மெக்னானோ இது வந்து வா அங்கால வீட்டுக்கு இங்க வா அங்கால தான் போறது அங்க வந்து என்ன இது இப்போ இங்காலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரிக் வாகனங்கள் இருக்கு பைக் இருக்கு கார் இருக்கு இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரிக் பைக் இதுல பாருங்க வித்தியாசமா இருக்கு அந்த ஹோண்டால இப்படி ஒரு பைக் இருக்கு இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு ஆனா அது ஃபுட் ஸ்பேஸ் வந்து இந்தியால எல்லாம் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்ன விலை என்ன இது வந்து 8 லட்சம் இது வந்து 5,50,000 இது 5,50,000 அது 8 லட்சம் எவ்வளோ கிலோமீட்டர் போவோம்ண்ணா ஒரு சார்ஜில் 75 கிலோமீட்டர் வரும் 75 கிலோமீட்டர் சாப்பாட்டு சாமான்கள் இருக்கு மற்ற இந்த ஆயில் ஐட்டங்கள் சின்ன சின்ன கடையிலேருந்து கணக்கு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா விளம்புரியில் ஒரு புதறிவு போட்டி நடந்துகிட்டு எல்லா இடமும் இப்போ காப்பிரைட் தான் பிரச்சனையாக இருக்குது எப்படியாவது சவுண்டை கட் பண்ணணும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வேன் அதில் பாருங்க அது ஒரு வேன் ஆனால் எலக்ட்ரிக் அது பைக்லயே பாட்டு போட்டிருக்கீங்க என்னக்கா சொல்றீங்க ஒரு நிப்பாட்டி காட்டுறீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த பைக்லயே சைலன்சருக்கு மேலே ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வருது நீங்கள் பாட்டை போட்டு விடலாம் இப்போ ஆட்டோவில் பாட்டு போட்டுருப்போம் தானே என்ன விலையாக்கா இந்த பைக் இதில் வந்து 125 150 ரெண்டு கேட்டகரிஸில் வருது. ஓகே, வந்து 690. இது எலக்ட்ரிக்கா இல்லை பெட்ரோல் பைக்? பெட்ரோல் பைக். ஆட ஓமனே எவ்வளவு? 125 வந்து 690 போகுது. ஓகே, 150 வந்து 790. 1 லாக் தான் 1 லாக் தான் வித்தியாசம். இந்த பிரைஸ்ல இப்படி ஒரு பைக் எடுக்கிறது நல்லது. அதான் லுக்கும் நல்லா இருக்குது பாருங்க, பைக்குன லுக்கும் நல்லா இருக்கு. இது 125 சிசியா? இது 150. 125க்கும் 150க்கும் வந்து டிஃபரண்ட் வந்து பார்த்தா விளங்காது. ஏன்னா சேம் தான், இன்ஜின் கெபாசிட்டி மட்டும் தான். ரைட் ரைட். இதுல இந்த மோட் இதுல இருக்கு என்ன பட்டன், அது இது என்னென்னதுக்கு இருக்குன்னா ஃபுல்லா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கா? இது வந்து ஸ்பீக்கர் இது மட்டும் தான் இருக்குது. இது வந்து FM கனெக்ட் பண்ணாங்க. இது வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்றது. இத வந்து அந்த பாட்டு சேஞ்ச் பண்றது. ரைட் ரைட். எங்கயா தனியா போனா பாட்டு போட்டு போலாம், இருட்டுக்குள்ள எங்கேயும் போனா வந்து ஃப்ரெண்ட்ஸோட செட் பண்ணி ஒரு கெட் எடுக்கிற டைம்ல நீ ஒரு ஸ்பீக்கர் கொண்டு போக வேண்டிய எந்த ஒரு அவசியம் பைக்ல ஓட்டு போகலாம். அதே இப்போ எங்கேயா இருட்டுக்குள்ள ஒரு பேப்பர் வேணா கடவுள் பாட்டு போட்டு போகலாம். இப்போ எடுத்தா காப்பிரைட் தான் பெறும் எனக்கு. அதை எடுத்துறேன், ஸ்பீக்கர் வேலை செய்ய எடுத்துறேன். இதுவும் எலக்ட்ரிக்கா இல்லை? இது அந்த கார் அதே எலக்ட்ரிக் தான். என்ன பெட்ரோல்ல? ஓகே, ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான லுக்காக இருக்குது பாருங்க. அந்த கொரியன் ஜப்பானீஸ் அந்த ஒரு பைக் லுக்கில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்ய வெளிக்கிட்டுது. நல்ல வேலை நான் கூட உணர்ந்தது. நீ உண்டை கூட கொண்டிருப்ப, நான் நினைஞ்சிருப்பேன். இல்லை நாங்கள் ஒன்றே இல்லை ரைங்கோட். ஓ மேன சரி குடையா எப்படி கேமராமேன் கூட்டிகிட்டு வந்தால் சூரியை விட மோசமாக இருக்கியே நீ.
அசிங்கப்படுத்தாத. சூரி உன்னோட பெட்டர். ஏய் கேமரா நினைய கூடாது வா. இங்க இல்ல மைலோ கொத்துமி நூடுல்ஸ் மைலோடைய பெரிய இது ஹொட் மைலோ இருக்கு. ஐஸ் மைலோ இருந்தா நல்லா இருக்கும். சரி அங்கே போய் பார்ப்போம். இப்பயே பார்த்துருப்பீங்க கணக்கா கடைகள் இருக்கு. சாப்பாடு கடை முன்னுக்கு கணக்கு சாப்பாடு கடை கணக்கு வாகன கடைகள் வந்துருக்கு. புதுசாக கணக்கு வாகனங்கள் வந்துருக்கு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயே பைக்கில் ஸ்பீக்கர் இருக்குது. எலக்ட்ரிக் பைக் தான் இருந்துச்சுன்னா நான் பார்த்தா பெட்ரோல் பைக் அது. இங்கே பெர்ஃப்யூம் கடை ஒன்று இருக்குது. மற்ற இந்த சீல் பண்ணுறது இப்போ நீங்கள் பார்சல் அனுப்புறீங்கல்ல அந்த சாமான் எல்லாம் சீல் பண்ணணும்னா அதுக்கான ஒரு சீலர் வீட்டில் இந்தியன் கம்பெனி. ஓகே 1 year வாரண்டியோட எல்லா மிஷின்ஸும் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லா பேக்கிங் சொல்யூஷன்ஸும் நம்மகிட்ட இருக்கு. சீலரிலிருந்து பெரிய பெரிய மிஷின்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. அப்படின்னா ஒரு 7,000 to 35 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் ஐட்டம்ஸ் இங்கே இருக்கு. 7,000 பேக்கிங்லேருந்து இது வந்து 7,500 ரூபா தான் வரும். இந்த ஐஸ் பாக்கெட் அடிக்கிற மிஷின். ஐஸ் பை அந்த குட்டி ஜூஸ் எல்லாமே வந்து இது வந்து 6 inch அப்படி 8 inch 10 inch 12 inch அப்படி வந்து அப்படி ஹேண்ட் சீலர் வந்து நமக்கு வந்து 25 வரைக்கும் இருக்கு. அதுக்கு மேலே ஃபுட் சீலர்ஸ் இருக்கு, வாக்யூம் சீலர்ஸ் இருக்கு, கண்டினியூஸ் சீலர்ஸ் இருக்கு. இப்போ என்ன அந்த ஜூஸ் கடையில் இருக்கு தானே, அந்த ஜூஸ் கடையில் நாங்கள் அந்த கப் வைக்க மேலே கப் சீலர் சொல்லுவாங்க. ரெண்டாவது அதுதான் கப் சீலர். அது 2 மாடல் நம்மகிட்ட இருக்கு. ப்ரீமியத்துல இருக்கு, டெல்டாவில் இருக்கு. பேக்கிங் சம்பந்தப்பட்ட என்ன ஐட்டம் எல்லாமே இருக்கு. 1000 pouch product material. So 5000 LKR. பெரிய மிஷின். இதுல வந்து ஹைட் கொஞ்சம் அதிகமா பெரிய பாட்டில் எல்லாமே இதுல போட முடியும். ஸ்டாண்ட் பாருங்க இப்படி வச்சு இந்த ஹைட்ல அடிக்க முடியும். ஒரு ஹேண்டில் வரும், இப்படி தான் ப்ரொசீஜர் வரும். இது சின்னதுன்னா ஹைட் கம்மியா இருக்கு இந்த மிஷினுக்காக இது இருக்கு. 2 மாடல் இருக்கு நம்மகிட்ட. கப் சீலர் சொல்ல அடிக்கும் கார்டு அப்படிப்பட்ட ஐட்டம் எல்லாம் தான் இதுல போகுது. தேங்க்ஸ் சார். ஓகே சரிங்க. நீங்க போட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நமக்கு வந்து பாலியகோடையில ஆபீஸ் இருக்கு. பாலியகோடையில ஆபீஸ் இருக்கு. அதுக்கு மேல 1 year வாரண்டியோட தான் இந்த மாதிரி ஐட்டத்தை கொடுத்துட்டு 1 year வாரண்டி. டெக்னீஷியன்ஸ் 4 டெக்னீஷியன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆல் ஓவர் ஸ்ரீலங்கா இடத்துக்கு போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு இஷ்யூ உண்டா இடத்துக்கே வந்து இந்த சின்ன மிஷினுக்கல்ல இந்த பெருசு இது வந்து நீங்க வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட்ல கொரியர்ல அனுப்பிச்சு விட்டா ரெடி பண்ணி திரும்பி அனுப்பிச்சு விட்டுருக்கோம். இதுக்காக ஒரு ஆள் வர்றது கஷ்டம். அதான். சரி தேங்க் யூ. இங்கால பார்த்தீங்கன்னா இந்த நொறுக்கு தீனி ஐட்டங்கள் மற்றது மேஜிக் இந்த பிஸ்கெட் அந்த மாதிரி இருக்கு. நல்லா கலைஞனா ஸ்வீட் எடுக்க கொண்டாடுங்க, எங்களையும் கொண்டாட வச்சுட்டு போயிருங்க. வேணுமா உள்ள ஒரு கப்பி பார்த்துட்டு வரலாம். புதுசாக கணக்கு ஜாமான் லான்ச் பண்ணி வைக்கிறீங்களா? என்னென்ன சொல்றீங்க? இது அந்த 3 லேயர் சாக்லேட்டோட வருது. தேங்காய் பூ சாக்லேட். மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச சாமான்டா இந்த ஃபிங்கர்ஸ் தானே. அது இப்போ மேஜிக்கில் இவங்களும் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா மெலிபன் மஞ்சி அவங்கள்ட்ட தான் கூடுதலாக இருக்கிறது. இப்போ மேஜிக்லேயும் புதுசாக இந்த சாக்லேட் பிஸ்கெட்டுகள் எல்லாமே கொண்டு வந்திருக்குது. இது சங்கன் இருக்குது. இப்போ இதில் சொங்ஸ்ன்னு ஒரு ஐட்டம் இருக்கு. ஒரியோ மாதிரி ஓலோன்னு சொல்லி ஒரு பிஸ்கெட் 2 கணக்கு ஃப்ளேவரில் வச்சுருக்காங்க. மற்றது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கு இருக்குது தானே, அதே மாதிரி சொங்ஸ் அதே மாதிரி இந்த கேக் ஐட்டம் மாதிரி இருக்குது பாருங்க. நிறைய புதுசாக வந்துருக்கிறேன். என்னண்ணா எவ்வளோ நாளாக பிஸ்கெட் ஐட்டம் ஒன்றுக்குலாம் இறங்கல, இப்போ புதுசாக இறங்கி கிறிஸ்டன் அந்த நார்மல் பிஸ்கெட்டுகள் இருக்கு. இது இப்போ ஒரு 3 மாசமா லான்ச் பண்ணிருக்கு. தனி சாக்லேட் இல்லை, பிஸ்கெட் மேலே கோட்டிங். அந்த இதில் மெலிபன் மஞ்சியில் இருந்த ரெஸ்பெரியில் இருக்கு. மெலிபன் மஞ்சியில் தவிர சொக்கோமோ ஐட்டங்கள் அந்த சங்கன் இருக்கு, சங்கி சொங்சன் இருக்கு.
இதில் அந்த ரெண்டு பெரிய சின்ன பேக் வருது. இதில் ஃபிங்கர்ஸ் இருக்குது தானே, பழமையான ஃபிங்கர்ஸ் 60 ரூபா பேக்கெட் வருது. ஐவர் முக்கியமான சாமானே ஃபிங்கர்ஸ் தான். எல்லாரும் முக்கியமாக எடுங்க, இதுக்கு இன்ஃப்ளூன்ஸ் போட்டு சரியா பார்த்துட்டேன். அதுவும் எங்கிட்ட ஸ்டோர்லாம். ஓகே. நாங்கள் சோஸ் மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது கிஸ் பிராண்ட். மயனீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஐட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது பிஸ்கட்டில் காக்டெயில் ஒன்று. ரெண்டு பிஸ்கட் இருக்குது. இந்த பிஸ்கட் இந்த பிஸ்கட்டையும் சேர்த்து சாஸும் மைனீஸும் போட்டிருக்கு காக்டெயில். இது மைனீஸ். மயனீஸ் தனியாக தான் அந்த பிஸ்கட்டோட வந்து ட்ரை பண்ணால் நல்லா இருக்குது. சோஸும் மயனீஸும் இருக்குதா? ஊட்டி விடும். சோஸும் மயனீஸும் போடுது அவ்வளோ நல்லா இருக்கு. அதே அந்த ஆனியன் பைட்ஸ் அந்த சீஸ் கட் மைனஸ் இருக்கு, மிக்ஸ் ஆகக்குள்ள நல்லா இருக்கு. இதுண்ட அந்த கொஞ்சம் உப்பான டேஸ்ட், இதுண்ட சீஸ் டேஸ்ட், அதோட சோஸ் விட நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மயோனைஸ் வந்துருக்கு 200 கிராம், 200 கிராம் பேக்கெட்டும் இருக்குது, 1 kg பேக்கெட்டும் இருக்குது. புதுசாக லான்ச் பண்ணது. இதில் என்னென்னா இங்கே பேக்கெட்ஸில் நார்மல் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதில் வந்து சோயாபீன் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சோயாபீன் ஆயில், அதால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொண்டு வரும். பழமையாக யூஸ் பண்ணி கோகோனட் ஆயிலோ வெஜிடபிள் ஆயிலோ யூஸ் பண்ணுறது. அதோட இங்கெல்லாம் ஜூஸ் ஐட்டங்கள் வந்து கிஸ்டண்ட ஸ்பார்க்லிங் வந்து ஃபுல்லாக நேச்சுரல் கிரேப்ஸ் ஆரஞ்ச் அப்சல்யூட் ஜூஸ் டெட்ரா பேக்கில் வருது. இது வந்து ஸ்பார்க்லிங் அந்த சோடாமா கார்பனேட்டட் ஃப்ளேவர் ரெட் ஆப்பிள் ஸ்ட்ராபெரி ஆரஞ்சு மாதிரி எல்லாமே. இது 200 ரூபாய், அந்த 180 ரூபாய். இதே 180 ரூபாய்க்கு வருது. அடுத்தது இது வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. போது அப்சல்யூட்ல பேரில் இருந்தது. இப்போ 100% ஃப்ரூட்ஸ், எந்த வித கலப்பும் இல்லாமல் 100% பழங்கள் மட்டுமே போடுறதால இது 100% ஜூஸ். வெட்டிக்கு வெளியே சும்மா போடல. அது அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருமே. 100% ஜூஸ் வரண்ட சுற்றி தான் அது 100% மட்டும் போட்டுருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், 1300 மாதிரி வருது. 1 லிட்டர் க்ரீன் ஆப்பிள் ரெட் ஆப்பிள் அந்த காய்ச்சல் டெங்கு காய்ச்சலுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. சரி அண்ணா, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்டிங் சொல்யூஷன் இருக்குது எங்கள்கிட்ட. இந்த புல் வெட்டுறது, மற்ற வீடு உள்ளுக்கு க்ளீன் பண்ணுறது, அப்படியான மிஷின் ஐட்டங்கள் எல்லாம் நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். இதில் பிரிண்டர் கடை ஒன்று இருக்குது பாருங்க. இப்போ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி செய்கிறாங்க வந்து அந்த நீட்டாக பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இப்படியான பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். அது பெரிய போஸ்டர்கள் அதில் எல்லாம். இப்போ அப்படியான விஷயங்களை நீங்கள் இங்கே வந்து தேடி பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் மற்ற வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பைப்புகள் அப்படியான விஷயங்கள் அந்த ஒரு கலெக்ஷனாக போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு விலையில். அப்போ நீங்கள் வந்து தேவையானதை பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். சிலோன் டீ இல்லை, ஹைசன். இதில் ஒரு தேயிலை கடை இருக்குது. பை 1 get 1 ஃப்ரீ ஒவ்வொருலாம் போய்கிட்டு இருக்கு. நியூட்ரிலைன் இந்த இது வந்து அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் அது மாதிரி இந்த சீரியல் ஐட்டங்கள் எல்லாம் செய்கிற ஸ்ரீலங்கன் கம்பெனி. நல்லா இருக்குமா? உங்கள்கிட்ட ஓட்ஸ் அதெல்லாம் இருக்குது. இதில் ஸ்டார்லிங் சிங்கர் வச்சு ஸ்டார்லிங் மினி பார்த்தீங்கன்னா 69,000 இருக்குது.
மற்றது 1,19,000. ஆகலும் பெருசு வந்து 4,39,000. இது சிங்கர் ஸ்டோரில் வந்து இதில் இருக்குது. விஷன் கேர்ல இப்போ நீங்கள் கண் செக் பண்ணலாம். நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு கண்ணாடி எடுத்து கொண்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத கம்பெனியில் ஒரு இது இருக்குது. இந்த சித்தாலேப்ப மற்றது ஓமோ வாட்டர் அப்படியான விஷயங்கள் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதான் லங்கா சோயின் ஒரு ஸ்டோர் வந்து இருக்குது. இந்த உடுப்பு கடை, தேயிலை கடை, இந்த ப்ளூபெரி, ரோஸ், மேங்கோ அப்படியான ஃப்ளேவரில் எல்லாம் நீங்கள் டீ எடுத்துக்கொள்ளலாம். வெயிட் ஸ்கேல் அதில் விற்கிற கடை ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் உங்களோட பர்சனல் வெயிட் செக் பண்ணுறது அவங்களோட யூடியூப் கமாவோட கம்பெனி ஆட்ரஸ் எங்களோட பாஸ் அவரோட கதையுங்கோ தமிழ் தெரியுங்க. இது வந்து பேட்டரி ஃப்ரீ பேட்டரி ஃப்ரீயா? பேட்டரி போட டைனமோ பேட்டரி நாங்கள் யூஸ் பண்ணது பேட்டரி தான் யூஸ் ஆகுது. சரியா? இதை ப்ரெஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். அது பிறகு இதில் அக்கௌண்ட் இருக்குது. சரியா? பாருங்க. ஏற போல அந்த வெயிட் எடுக்கிற வருது. பார்த்தீங்கன்னா இங்கே அமர்த்த ஆப்பில் வந்து அந்த வெயிட் வந்து காட்டுற மாதிரி இருக்கு. இப்போ எல்லாமே பேட்டரிலெஸ். இது வந்து பேட்டரி, இது பேட்டரிலெஸ், இதுவும் பேட்டரிலெஸ், இதுவும் பேட்டரிலெஸ். இதுவே பேட்டரி போட்டாலும் இதில் எல்லாம் கண்ட ஃபேட் எத்தனை நீக்கிற இந்த க்ரீனில் தான் நீக்கணும். மசில் எத்தனை, வாட்டர், அவங்களோட பாட்டில் வாட்டர் எப்படி, ப்ரோட்டீன் எப்படி, அதெல்லாம் இதில் ஒரு ஸ்டெப்ஸாக காட்டும். all you need to put is your height, weight, height and your date of birth and your sex, male or female. Then it will tell you all the details. AI calculation. Right. Done by Harris Aventura. Very good quality. Nothing to worry. என்ன price போகுது? இந்த price வந்து normal price 12,000 rupees. Discount 10,200 rupees. இது வந்து normal scale. இது 15 கிலோ AI இல்ல. இது 6,800. இதுக்கும் பேட்டரி இல்ல. இதுக்கும் பேட்டரி இல்ல. மூணுல இருந்து 6 ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாளே ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு டைனமோ இது பிரஸ் பண்ணலாம். ரைட். கடை எங்க என்ன இருக்கு? கடை இருக்கு ஹாஸ்பிடல் ரோட். ஹாஸ்பிடல் ரோட். அவென்ச்சுரா, ஹேலிஸ். ஹேலிஸ் என்ற ஒரு ப்ராடக்ட் தான் இது. ரைட் ரைட். ஹேலிஸ் அவென்ச்சுரா. அவர் தான் எங்க மேனேஜர் சாலிந்த். ஹாய். அதுதான் பெரிய ஆள். அது என்ன வந்து இப்போ மற்ற இந்த கடைகளுக்கு யூஸ் பண்ற இந்த ஸ்கேல் ரைட் ரைட். இதுல ஏதாவது பேட்டரிலெஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல, இது சார்ஜ் பண்ணி இருக்கும். இது fully waterproof. தண்ணில போடலும் இது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர்ப்ரூஃப் இது. அம்மி இதோட ஆட் பண்ணிட்டா கான்டாக்ட் பண்ணலாம். இந்த பாருங்க ராஜ். சரி, நீங்க எப்படி ஸ்கேல் வாங்க போறீங்கடா இங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதோட இங்க வந்து பார்த்து நீங்க வாங்கி கொண்டு போகலாம். ஓகே, thank you. தேங்க்ஸ் அப்பா. Thank you. இங்கால உடுப்புகள் மற்றது சின்ன சின்ன ஜுவல்லரி, இந்த சாம்பிராணி சாமான், அப்படியே இந்த மேக்கப் ஐட்டம் வந்து உங்களோட அன்றாட தேவைகளுக்கான இந்த பாடி ஸ்ப்ரே, ஷாம்பு, மற்ற காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் எல்லாம் இங்கால இருக்கு. அதில் ஃபோரெவர்லேயும் இந்த பெலோஸ்ன்ற இந்த பிராண்ட் நேம் இருக்கு. அதாவது கழுதுதல் கடை ஒன்று இருக்கு, இந்திக்கா கழுதுதல். இங்கே நீங்கள் தொதல் சாமான்கள் வாங்கலாம். தொதல் மற்ற பலகாரங்கள், இந்த கொக்கீஸ், அதுகள் எல்லாம் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கலாம்.
அட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் சாமான் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் சாமான் வாங்குறதுக்கு இன்னொரு கடை இருக்குது. இந்த கழுதுதல் கடைக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் வடிவாக பார்த்து எடுத்துக்கொண்டு போகலாம். சமஹல் ஸ்டோல் ஒன்று இருக்கு. அந்த சர்ஜிக்கல் ஹாப்பர் ஒன்று இருக்கு. அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, அதனால நாங்கள் இங்கே பார்ப்போம். ஏதாவது அந்த டயபெட்டிக் செக் பண்ணுற அப்படியான விஷயங்கள் நீங்கள் நாங்கள் வந்து பார்த்து பண்ணலாம். நிறைய இந்த அத்தர் இருக்குது தானே, அத்தர், சின்ன சின்ன ஜுவல்லரிகள், இந்த டீ ஐட்டங்கள், பாஸ்தா, ஸ்பா எல்லாம் இருக்கு. இதெல்லாமே நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணலாம். அப்பே கூட இருக்கு, டிஷர்ட் இருக்கு, தொப்பி இருக்கு, பேக் இருக்கு, மக் இருக்கு, ஜூஸ் பேக்கெட் இருக்கு, பால் பேக்கெட் இருக்கு. இப்படி பரிசு எல்லாருக்குமே இருக்குது. உடனே பரிசு வரும், டிஸ்கவுண்ட் இருக்கு. பொருளுக்கு விலை கழிவு இருக்குது. அதோட சேர்த்து விலை கழிவு மட்டுமல்லாமல் உடனடி இலவச அன்பளிப்பு பரிசு பொருட்கள் வாங்கப்படுகிறது. நீங்க இதுக்குள்ள வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வர்ற மாதிரியும் வச்சிருக்கீங்க. அதே சைஸ் சொல்லி இந்த சர்டிஃபிகேஷன் பாருங்க. இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் இவையிட்ட உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். சித்தாலேப ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சமபோஷா வந்து இது போட்டிருக்காங்க. அதுலயே நீங்க ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேல வேணா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வர்ற மாதிரி இருக்கு. இந்த வெளிநாட்டு சிப்ஸ் ஐட்டம், சாக்லேட்டுகள் வாங்குற மாதிரி ஒரு கடை போட்டிருக்காங்க. ரேம் அண்ட் நூடுல்ஸ் அதெல்லாம் இங்கே வாங்கலாம். இது பாத்தீங்கன்னா இன்னொரு எலக்ட்ரிக் பைக் ரிவோல்ட்னு சொல்லி. எவ்வளவு வகை வகையா வித்தியாசமா இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் அந்த டிவிஎஸ் இந்த ரைடர் பைக் அதில் மாதிரி இருக்கு பாக்குறது. வேற வேற கலர்ல. இந்த கலர் பாருங்க, இந்த ப்ளூ நல்லா இருக்கு. எல்லாமே வந்து எலக்ட்ரிக் பைக். பிரைஸ் என்ன ப்ரோ? பிரைஸ் டெஸ்ட் ரைட் 799. So how many kilometers per charge? Nearly 140 to 150. 140 to 150 kilometers. இது 140-180 கிலோமீட்டர் ஒரு சார்ஜில் போகும். கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கிட்ட வருது இது. தேங்க்யூ. இப்போ பார்த்து இப்போ எங்கள் கணக்கு கடை இருக்குது. இப்போ எல்லா கடையும் கிட்டத்தட்ட ஒரு சில ஒரே மாதிரி. இப்போ சிபிஎல் இருக்குன்னா அடுத்த சேரா அப்படி, சாரி சிபிஎல்னா சேரா, அதே மாதிரி வேறு வேறு கடையில் இப்போ சமபோசா இருக்குன்னா அதே மாதிரி இன்னொரு கடை இருக்கும், நியூட்ரிலைன். அப்படி ஒரே மாதிரியான கடையில் திரும்ப திரும்ப வர்றதால நான் மேக்ஸிமம் என்னால் காட்டக்கூடிய விஷயங்களை காட்டிட்டு இப்போ நாங்கள் வீட்டை வெளிக்கிற சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிடல தானே அப்படியே போய் லிங்கம் இருக்குது, லிங்கத்தில் ஐஸ்கிரீம் பண்ணிட்டு நாங்கள் வீட்டை வெளிக்கிற போகிறோம். இதில் ஃப்ரெஷ்ஷாக மேங்கோ ஜூஸ் செய்கிறாங்க பாருங்க, நல்லா இருக்கு. இது அந்த ஜேஎஸ்சி ஏன்னு ஜேஎஸ்சின்னு டொம் ஜேசி, எனக்கு இந்த பேர்கள் தெரியாது பாருங்க. டொம் ஜேசி மாம்பழம் ஜூஸ் 150 ரூபா கொடுக்குறாங்க. நாங்கள் இதில் வேண்டும் அண்ணா 2 ஜூஸ் தாங்க. பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 400 ரூபா போட்டிருக்காங்க. செண்டு ஜூஸ். ஓ இது ஃப்ரெஷ் ஜூஸ். கேட்போம் இது ஃப்ரெஷ் ஜூஸா இல்லாட்டி மிக்சிங் ஆண்டு. அண்ணா இது வந்து ஃப்ரெஷ் ஜூஸா
நெக்டர். இது வந்து ஃப்ரெஷ் இல்லை, இந்த கலந்த சங்குவை கதல் மாதிரி அப்படி ஒரு சாமான் தான். டிஜேசி. நான் வந்து போடா எடுத்தேன், நான் போட்டோ எடுக்கிறேன் தங்கச்சி. ஜூஸ் நல்ல புளிப்பாக இருக்குது. அது புளிப்பான மாம்பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்குல்ல. அப்படியே இந்தியாவில் பாருங்க, பெய்சான் ஒரு ட்ராவல் கம்பெனி போட்டிருக்காங்க. இந்த ட்ரிப் ஒன்று 35 கோயிலுக்கு கொண்டு வராங்க. 10 பேருக்கு 10 பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க. 35 கோயில் நல்லா இருக்கு. இதில் நான் நார்வட வீடு போயிருக்கிறேன், சிதம்பரம் மதுரை கோயில், திருப்பதி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கிறேன், திருவண்ணாமலையும் போயிருக்கிறேன். இந்த 35ல் ஒரு 8 கோயில் 9 கோயில் நான் போயிருக்கிறேன் வைக்கிறவே. அப்படி நீங்கள் வந்து ட்ரிப்பாக போக போகிறீங்கன்னா இதில் அவங்களுக்கு காட்டின மாதிரி அவங்கள கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணி கொள்ளலாம். இங்கே வேறு உடுப்பு கடையெல்லாம் நாங்கள் இனி போய் அப்படியே லிங்கத்தில் சாப்பிட்டு விளைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வை. இங்கால பார்த்தீங்கன்னா இந்த கைவினை பொருட்கள், இந்த கீடெக்கில் உங்களோட பேர் பொறிச்சு தரது அப்படியான விஷயங்கள் இதில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரீச்சாண்ட கண்டுகள் வாங்குகிற கடை இருந்தது. இப்போ இதில் நீங்கள் காளானதுகள் வாங்கலாம், மற்ற கண்டுகள் வாங்கலாம், மற்றது இந்த போத்தில் டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் கண்டுகள் வைக்கலாம். நல்ல பெரிய வேன் ஒன்று நிற்கிது. இவ்வளோ நிற்கலாம் வேணாம், அந்த மினி வேன் மாதிரி இருக்கு. இந்தியாண்ட போஸ் மோட்டர்ஸ்ல 14 பேர் நீங்க போகலாம் டிரைவரோட சேர்த்து. இந்தியன் போஸ் மோட்டர்ஸ் என்ன மோட்டர்ஸ்? போஸ் போஸ் போஸ். ஏபாடி எடுத்துட்டு பென்ஸ் என்ஜின் இருக்கு. ரைட் ரைட். டீசல் என்ஜின் கிட்டத்தட்ட 10 லிட்டர் 15 லிட்டர் ஃபுல் ஏசி, சீட்டெல்லாம் அட்ஜஸ்டபிள் சீட். என்ன இல்லை எப்படி கோல் கோடி கொண்டு லட்சம் போகுது. எவ்வளோ? 5 lakhs டிஸ்கவுண்ட் போகுது. 2 கோடி செஞ்சோம், 5 lakhs டிஸ்கவுண்டோட சேர்த்து 1 கோடி 95 லட்சம் போகுது. மாடி இந்த சைட்டில் டீசல். சரி என்ன, நன்றி. இது உங்களுக்கு வேணுமென்னா நீங்கள் இதில் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சரி. ப்ரௌன்ஸ் கம்பெனி. காது காது சரி என்ன, நன்றி என்ன. இவன்கிட்ட டிராக்டர் மற்ற இந்த மோவர் அது இருக்கு.